உங்களுக்கே தெரியாமல் உங்களை யாராவது லவ் பண்றாங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு நபருக்கு இன்னொருத்தர் மேல அட்ராக்ஷன் இருக்கும்போது, அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும் போது எல்லாருமே அதை டைரக்டா சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அதுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஆனால் அதை அவங்கள சப்கான்ஷியஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இத சில அறிகுறிகள் மூலம் புரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனா உங்களை யாரோ ஒருத்தர் பிடிச்சிருக்காங்களா அப்படின்பத இந்த 7 அறிகுறிகள் மூலம் கண்டுபிடிக்கலாம். இதுல 1 முதல் 2 அறிகுறிகள் மட்டும் இருந்தால் அது தற்செயலாக இருக்கலாம். ஆனால் 3-4 அறிகுறிகள் இருந்தால் அவங்களுக்கு உங்க மேல் ரொம்ப ஈடுபாடு இருக்கலாம். 5 அல்லது அதுக்கு மேல் அறிகுறிகள் இருந்தால் அவங்க உங்களை நிச்சயமா லைக் பண்றாங்க. மிரர் எஃபெக்ட். நீங்கள் செய்யும் சிறிய செயல்களை அவங்களும் காப்பி பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டாக, நீங்க கை கட்டி நின்னால அவங்களும் கை கட்டி நிப்பாங்க. நீங்க தண்ணீர் குடித்தால் அவங்களும் குடிப்பாங்க. இது அவர்களுக்கு தெரியாமலே நடக்கும். இது அட்ராக்ஷனின் கிளியரான அறிகுறி. 2வது, உங்களோட இருக்க தவறான காரணம் சொல்லுறது. உங்களை பிடித்தவர்கள் உங்களுடன் நேரம் செலவழிக்க வாய்ப்புகளை தேடுவாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களும் வருவாங்க. உங்களோட குரூப்ல சேருவாங்க. அல்லது உங்களோட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ்ட சொல்லுவாங்க. 3வது, சிறிய விஷயங்களை நினைவில் வைத்திருப்பது. உங்க பிடிச்ச உணவு, பிறந்த நாள் அல்லது சிறு வயது நினைவுகள் போன்றவற்றை அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏனென்றால் ஒருவர் மீது ஈடுபாடு இருக்கும்போது அவர்களை பற்றிய சின்ன விவரங்களும் மனதில் ஆட்டம் காட்டும். 4வது, உங்கள்கிட்ட நெர்வஸ் ஆகுதல். உங்களை யாராவது லைக் பண்றாங்கன்னா உங்க முன்னாடி கொஞ்சம் நெர்வஸாக இருப்பாங்க. கண்களை குறைத்து பேசுவாங்க, தடுமாறுவாங்க, அல்லது அவர்களின் உடை அடிக்கடி சரி பண்ணுவாங்க. இது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருப்பதை காட்டுகிறது. 5வது, கண் தொடர்பு. உங்களை யாராவது லைக் பண்றவங்க உங்களோட பேசும்போது கண்களை விட்டு விலக மாட்டாங்க. மாறாக நீங்க பார்க்காத நேரத்துல உங்களை பார்ப்பாங்க. நீங்க அவங்கள பார்க்கும்போது திடீர்னு வேற எங்காவது பார்ப்பதுக்கு போல நடிப்பாங்க. இது ஒரு கிளாசிக் சைன். 6வது, உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி. உங்களை யாராவது பிடித்திருந்தா உங்க முன்னால் அவர்களின் சிறந்த வடிவத்தை காட்டுவாங்க. நல்லா ட்ரெஸ் அணிவாங்க, தங்கள் சாதனைகளை பற்றி பேசுவாங்க, அல்லது உங்களை சிரிக்க வைக்க முயற்சிப்பாங்க. 7வது, உங்களிடம் வித்தியாசமாக நடந்து கொள்வது. அவர்கள் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை விட உங்களிடம் வித்தியாசமாக இருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரக்டர் காட்டுவாங்க, அதிகம் ஜோக்குகள் சொல்லுவாங்க, அல்லது உங்களோட மட்டும் ஸ்பெஷலா பேசுவாங்க.